இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாட்டி ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஐயோ தவக்கல பாட்டி என்னடா பிளான் சொதப்பிருச்சு? யாருக்கு தெரியும்? நீங்களா ஒரு பிளான் பண்ணீங்க, இப்போ அதுவா ஒரு பிளான் ஆயிருச்சு. ஹலோ ஹலோ, என்ன ஆதி, உங்களுக்கு மித்ரா மேல இருக்கிற லவ் பத்தி எங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக உங்க லவ் எல்லார் முன்னாடி காட்டிக்க நினைக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். நந்தினி, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு பேசிருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரிலாம் எதுவும் நடக்கல. ஆக்சுவலி மித்ரா ஸ்லிப் ஆகி கீழே விழ போனா, நான் இங்க இருந்தேன், அப்படியே மித்ராவை சேவ் பண்ணதான் அவளை பிடிச்சேன். அப்பதான் ஸ்லிப் ஆகி, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் வேற எதுவும் இல்லை. மித்ரா, ஆதி சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? சொல்லிட்டாரு, நானும் நம்பிட்டேன். வா போலாம். ஏங்க பாரதி, பார்த்து, அங்க இப்பதாங்க ஸ்லிப் ஆச்சு. இப்ப இருக்கு பாரதி இவ்வளவு ஸ்பீடா போறா? அண்ணே, என்னண்ணே இங்க நின்று தனியா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் காஃபி போடுறேன்னு சொல்றதுக்குள்ள நீங்க இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க. என்னடா பண்றது, என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. மித்ரா ஸ்லிப் ஆகி கீழே விழ போறப்போ நான் மித்ராவை தான் சேவ் பண்ணேன். அதுக்கு ஏதோ நானே எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ண மாதிரி உங்க அண்ணி என்னை பார்த்து முறைச்சிட்டு போறாங்க. அச்சச்சோ, இது நானும் பாட்டியும் சேர்ந்து பண்ணி ஃபிளாப் ஆன பிளான் ஆச்சே. பாட்டியோட பிளானால ஃபர்ஸ்ட் பாதிக்கப்பட்டது நான் தான். டேய், நான் ஒருத்தன் இங்க புலம்பிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு தனியா என்னமோ பேசிட்டு இருக்க. அண்ணே, நீங்க சொன்ன விஷயத்த அப்படியே ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க. நானே டென்ஷன்ல இருக்கேன், நீ வேற என்கிட்ட படுத்துற. காரணமா தான் நான் கேட்கறேன், சொல்லுங்க, திரும்பி சொல்லுங்கண்ணே. டேய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மித்ரா ஸ்லிப் ஆகி கீழே விழ போறப்போ நான் தான் மித்ராவை கீழே விழாம புடிச்சுக்கிட்டேன். அதை பார்த்துட்டு உங்க அண்ணி பாரதி என்னை பார்த்து கோவமா முறைச்சிட்டு போறாங்க, புரியுதா? அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் நான் கிச்சன்ல வந்து பேசி பார்த்தேன். ஆனா என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசல. இப்ப என்ன, உங்களுக்கு அண்ணி ஏன் கோச்சிட்டு போனாங்கன்னு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமாண்டா. அண்ணே, இது என்னண்ணே? என்னடா? மித்ரா மேடம் உங்களை கட்டி பிடிச்சு கொடுத்த முத்தத்தால உங்க கண்ணத்துல விழுந்த லிப்ஸ்டிக் கரை. இத பார்த்தா பாரதி நீ உங்களை பார்த்து முறைக்காம கொஞ்சிட்டா போவாங்க. ஆமா, இது எப்படி நான் கவனிக்காம விட்டேன்? என்னதான் அண்ணி உங்க மேல எந்த உரிமையும் இல்லாத மாதிரி காட்டிக்கிட்டாலும், இன்னொரு பொண்ணு தான் புருஷனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கற பார்த்ததும் அன்னைக்கு உங்க மேல ஏதோ புசு புசுன்னு சொல்லுவாங்களே இங்கிலீஷ்ல, புசு புசு, அதானே அது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். டேய், என்னடா ஏதோ புரியாத பாஷையில பேசிட்டு இருக்க? ஐயோ அண்ணே, இருங்கண்ணே, நான் உங்களுக்கு தமிழ்லயே சொல்றேன். பொறாம பொறாம, அதாவது தனக்கு சொந்தமானத வேற யாராவது ஒருத்தர் சொந்தம் கொண்டாடினா அப்ப வருமே, அது பாரதி இன்னைக்கு வந்திருக்குன்னு.
யூ மீன் பொசசிவ்னஸ்? அந்த பொசகட்டத்தனம் தான், அதேதான். அதுதான் அன்னைக்கு வந்திருக்கு. அப்படியா சொல்ற? ஆமாண்ணே, இந்த விஷயத்துல அண்ணிய கொஞ்சமா ட்விஸ்ட் பண்ணி விட்டீங்கன்னா அப்ப வேற மாதிரி ஒரு ரிசல்ட் வரும். வரும் நான் சொல்ற. ஆமாண்ணே, ஆனா அதுக்கு முதல்ல இந்த கன்னத்துல இருக்க லிப்ஸ்டிக்க நல்லா அழுத்தி தொடங்க. போச்சா? போயிடுச்சு. அண்ணே, இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்குங்க. ஆ. எப்பேற்பட்ட பொண்ணா இருந்தாலும் தனக்கு சொந்தமான ஒருத்தன் இன்னொரு பொண்ணுகிட்ட பேசினாலோ பழகினாலோ இந்த பொண்ணுங்களுக்கு பக்குன்னு பத்திக்கும். நீங்க கொஞ்சம் கூட யோசிக்காம அண்ணி கண்ணு முன்னாடியே மித்ரா மேடத்து மேல சாஞ்சி உரசி கட்டிலாம் புடிச்சிருக்கீங்க. அதுக்கு மேல அவங்க உங்களுக்கு முத்தம் கொடுத்தத அண்ணி பார்த்து தொலைஞ்சிட்டாங்க. அதனால தான் பாரதி அன்னைக்கு உங்க மேல கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. அதுல வந்த முறப்பு தான் பாரதி அண்ணியோட அந்த முறப்பு. சூப்பர் தவக்கல, சூப்பர். ஏய், எனக்கு இந்த விஷயம் மைண்டுக்கு ஸ்ட்ரைக்காகவே இல்லடா. பாரதி அன்னைக்கு உங்க மேல பாசம் இருக்கிற விஷயம் இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுல? கரெக்ட் தவக்கல. இந்த விஷயம் எனக்கு இத்தனை நாளா தோணாம போச்சு. பாரதிய தானா வந்து என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல வைக்கணும்னு நினைச்சேன். பட் இந்த விஷயத்த பண்ணி பாரதிய ட்ரிகர் பண்ணி அவ தானா என்கிட்ட வந்து நீங்க தான் என்னோட புருஷன், ஆதித்யாவும் தமிழும் நம்மளோட குழந்தைங்க அப்படின்னு பாரதி வாயாலே சொல்ல வைக்கிறேன். டேய், சும்மா சொல்லக்கூடாதுடா. நீ சூப்பர் ஐடியா கொடுத்துருக்க. தேங்க்ஸ். எனக்கு எதுக்குண்ணே தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு? அண்ணே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இதுக்கு நம்ம வீட்டுல தெரியுதே ஒரு குள்ள கிளவி பாட்டி, அதுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். ஏன்னா மித்ரா மேடம் அழிக்க விடுறதுக்கு எண்ணெய ஊத்தி பிளான் பண்ணது அந்த குள்ள கிளவி பாட்டி தான். பாட்டி கீழே ஊத்துன எண்ணெயில தான் மித்ரா மேடம் அப்படியே வளவளான்னு வழுக்கி விழுந்து அப்பதான் அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு காரணமே அந்த கிளவிதான். அத பார்த்துதான் அண்ணி உங்களை பார்த்து முறைச்சிட்டே போயிருக்காங்க. வாட்டே கோய் இன்சிடென்ட். அண்ணே, என்னடா அவர் வழக்கம் போல எங்கேயோ போயிட்டாரு? பாட்டி, நீங்க எப்ப இங்க வந்தீங்க? ஆதி தம்பி உனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த பக்கம் போன உடனே நான் இந்த பக்கம் வந்துட்டேன். ஏண்டா டேய், என்ன ஆதி தம்பிகிட்ட போட்டு கொடுக்க பாக்குறியா? தவக்கல, இப்ப சொல்ற கேட்டுக்க. இனி ஒரு தடவை இந்த மாதிரி போட்டு கொடுக்கற வேலையை பார்த்தேன்னு வச்சுக்க, உன்னை எண்ணெயில வழுக்கி விழ வச்செல்லாம் நான் டெஸ்ட் பண்ண மாட்டேன். மொட்டை மாடியில இருந்து அப்படியே பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருவேன். ஜாக்கிரதை, இனிமே என்கிட்ட வச்சுக்காத. போக பாட்டி.